Hi guys, welcome back to my channel. This is Sharbhalakshmi. Upcoming workshop பார்த்தீங்க அப்படின்னா December 15th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் கிளீனிங் டூலை எப்படி ரெடி பண்ணுறது நம்மளா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஆண்டனா எடுத்திருக்கேன். ஸோ பழைய ஆண்டனா தான் இது. உங்களுக்கு பழைய இரும்பு கடையில் அப்படி இல்லை அப்படின்னா பழைய ரேடியோவில் இருக்கிற ஆண்டனாஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு ஆண்டனா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரஷ்ஷை கூட யூஸ் பண்ணி எப்படி ஸ்டோன் கிளீனிங் டூலை ரெடி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் 2 டெக்னிக் காமிச்சிருக்கேன். இதில் எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டூல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னால் இதில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல இந்த டைமில் ஸ்டோன் கிளீனிங் டூலுக்கு அப்படின்னு செப்பரேட்டாக என்னால் பண்ண முடியல, எனக்கு இது கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களால் நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிக்கிறேன். அண்ட் பிரிஸ்டல்ஸ்லாம் கொட்டிட்டு உங்களுக்கு பழைய ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வெவ்வேறு சைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெவ்வேறு சைஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ 3ஆம் நம்பர் கல், 4ஆம் நம்பர் கல், 5ஆம் நம்பர் கல்னால் ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொரு இது நமக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஷேப் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எதர் பால் பாயிண்ட் பென்னு அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த ரவுண்டு டாட் டூல் இருக்குது இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதே வெவ்வேறு பெரிய சைஸ் ப்ரஷில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இப்போ நான் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த ஃபாயிலுக்கு மேலே வச்சு அந்த கல்லுக்கு மேலே வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணாவே போதும். பண்ணதுக்கப்புறம் நீடில் டூலை வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஈஸியாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப பிசுரெல்லாம் கிடைக்காது. கரெக்டாக அந்த ஷேப் மெயின்டைன் ஆகும். அண்ட் ரெண்டாவது ஆண்டனா டூல் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதோட பேக் சைடை முதல்ல கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆண்டனாவை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. கடைசி எண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடை கட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பியும் அதோட பேக் சைடை ஓப்பன் பண்ணி விடணும். ஏன்னா அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறதெல்லாம் எண்டில் நல்லா ஸ்ட்ராகாக இருக்கும். அதோடு சேர்த்து கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ண வராது. ஸோ அதனால் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை பேக் சைடால் மட்டும்தான் அது எல்லாத்தையுமே எடுக்க முடியும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். ப்ரஷ்ஷோட பேக் சைடை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா திருப்பி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்ட்ராவை எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையுமே திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட பேக் சைட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இது பின்னாடிலேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது தானாகவே கலண்டுரும். ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அது கலண்டுருச்சு அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராவாக தனித்தனியாக எடுக்க முடியும் நமக்கு. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3ஆம் நம்பர் கல்லுலேருந்து ஒரு 6ஆம் நம்பர் சைஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்டோன் கிளீனிங்க்கு இந்த ஆண்டனா டூலை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 3, 4, 5 அண்ட் 6 இது எல்லாத்துக்குமே உங்களால் இந்த ஆண்டனா டூல் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே மாதிரி நான் இன்னொரு ஆண்டனா இருக்குது, அதுவுமே நான் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அதோட பேக் சைட் அதோட பேக் சைடை கட் பண்ணி எடுக்கிறதா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அண்ட் அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நான் அதோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா தட்டிட்டு அதோட பேக் சைட்லேருந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்போ தான் எடுக்க வரும். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் வீட்லேயே உங்களோட க்ளீனிங் டூலை ரெடி பண்ணிட முடியும். ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நான் என்னோட நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டோன் கிளீனிங் டூல் ஆண்டனா டூல் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அண்ட் அகெயின் நீடில் வச்சே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே நான் எப்படி ஒர்க் உங்களுக்கு அந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சைஸ் இருக்குது பாருங்கள். இப்போ 6ஆம் நம்பருக்கு, 5ஆம் நம்பருக்கு, 4, 3 இந்த சைஸ் எல்லாமே உங்களால் க்ளீன் பண்ண முடியும். அண்ட் உங்களால் ப்ராப்பரான டூல் செட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களால் டூலாகவே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரெடிமேட் டூலாக இருக்கிறதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் நான் இம்ப்ரெஷன் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கட் பண்ணதுனால அந்த எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்கும். அது சர்க்கிளாக இல்லை அப்படின்னா திருப்பியும்
ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ்ஷோட பேக் சைடை வந்து கரெக்டாக அதுக்குள்ளே விட்டு ஷேப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டோன் க்ளீன் அந்த ஃபாயிலில் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அதை விட இது ரொம்ப சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். அந்த கல்லை சுற்றி ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ணதுக்கப்புறம் எடுத்துட்டேன்னா உடனே வந்துடும். வித்தின் 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் க்ளீனிங் ஒர்க் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் நான் ஸ்டோன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் காட்டன் பட் வச்சு. ஸோ 2 டெக்னிக் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். லைக் எப்படி வந்து ரேடியோ ஆண்டனா டூலை வச்சு ஸ்டோன் க்ளீனிங் டூல் கன்வெர்ட் பண்ணுறதுன்னும் ப்ரஷ் வச்சு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.